கல்யாணமாகி 3 மாதம் ஆச்சு. இன்னும் பொறுப்பு வந்த பட்ட காணாம். அடே சத்யா, சத்யா எவ்வளோ நேரமா கதவு தட்டுறேன், தொறக்கிறானா பாரு. என்னம்மா, இரு இரு தொறக்கிறேன்னு முணுமுணுப்புடன் மெல்ல சுவற்ற பற்றி கொண்டே நடந்து வந்து அறக்கதவை திறந்து வெளியே வந்தான். மணி 7 அடிச்சு. எம்புட்டு நேரமாச்சு, எங்கடா உன் பொண்டாட்டி? மகாராணிக்கு இன்னும் விடியலையாக்கும் என்றவாறே அறையை நோட்டமிட்டாள் சத்யாவின் அம்மா சொர்ணம். இப்போ என்னாச்சுன்னு இப்படி பொங்குற? அவளே பாவம், ராத்திரியெல்லாம் அவ்வளோ துணியும் தச்சா. நம்பி கொடுத்தவங்களுக்கு நேரத்துக்கு கொடுக்கணும்னு தூக்கத்தை தொலைச்சிப்புட்டு உட்காந்து தச்சுட்டு அப்புறமா தான் படுத்து தூங்கினான். உனக்கு என்ன அதெல்லாம் பற்றி கவலை? நீ சொகுசாக தூங்கிட்டு இருந்த, நான் தான் கால் விலங்காத என்ன கட்டிக்கிட்டு அவள் படுற பாட்டை நினச்சி கஷ்டப்படுறேன். ஏண்டா இப்படி பேசுகிற? உனக்கு என்னடா குறைச்ச? பாலா போன போலியோவால் காலு விளங்காமல் போச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்கள் அப்பா மட்டும் சரியாக இருந்திருந்தா உனக்கு நல்லபடியாக சிகிச்சை கொடுத்து ராசாவட்ட நடக்க வச்சிருப்பேன். அந்த ஆள் குடிகாரனா பொறுப்பு இல்லாமல் போனதால இருந்த சொத்தை எல்லாம் உன் சித்தப்பன் ஏமாற்றி பிடுங்கிட்டான் என விம்மி கொண்டே, அது சரி, இப்போ எங்கடா அவளை காணோம் என்றாள். குளிக்க போயிருக்காமா, சும்மா இங்கே நின்று கத்திக்கிட்டே இல்லாமல் போய் காஃபியை போடு என்றான். குளித்து முடித்து மஞ்சள் பூசிய முகத்தில் மங்களகரமாய் நெற்றியை திலகமிட்டு சிறிது மல்லிகை பூவை தலையில் சூடிக்கொண்டு பூலோக தேவதையா வெளிப்பட்டார் சத்யாவின் சரிபாதி சஞ்சனா. சஞ்சனா, அம்மா காஃபி போட்டுருச்சு, வா வந்து உட்காந்து குடிக்கலாம். என்னங்க, நீங்கள் அவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள ஏன் என்றவள் கன நேரம் கூட அங்கே நிற்காமல் சற்றென அடுக்களை சென்றாள். அத்தை மன்னிச்சிடுங்க, ராத்திரி படுக்க லேட் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் தூங்கிட்டேன். நீங்கள் போய் உட்காருங்க அத்தை, நான் சமையலை பார்த்துக்கிறேன் என்றாள். இல்லை சஞ்சனா, நீ போய் சத்யா வேலைக்கு சதாசிவம் ஐயாவை பார்க்க போகணும்னு சொன்னியே, அதுக்கு உன் புருஷனை கிளம்ப சொல்லு என கூற சஞ்சனா கணவனிற்கு இடம் நோக்கி சென்றாள். என்னங்க, சதாசிவம் சாரை பார்த்து அவர் கம்பெனி உங்களுக்கு என்ன வேலை, எப்போ வரணும் கேட்டுட்டு வந்துடலாம், கிளம்புங்க என்றாள். அவள் சொல்ல சொல்ல கண் கலங்கிய சத்யாவை பார்த்த சஞ்சனா பதறி போய், என்னாச்சுங்க, ஏன் அலறீங்க என்றாள். அவன் தோள்களை பற்றியபடி சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் சத்யா பேச தொடங்கினான். ஏ சஞ்சனா, உன் அழகுக்கும் படிப்புக்கும் என்னை விட எவ்வளவோ அழகா பெரிய வேலையில் இருக்க மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்க. போய் போய் நொண்டி போய் என்ன போய் என்ன என்று சத்யா கூறும்போதே அவன் வாயை தன் கைகளால் பொத்திய சஞ்சனா, என்னங்க, நீங்கள் உங்களை எத்தனை தடவை சொல்கிறது, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு, தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதீங்க. வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? நானும் தான் சின்ன வயசுலே அம்மா அப்பாவை இழந்துட்டு அனாதையாக வளர்ந்தேன். இப்போ எனக்கு நீங்கள் அத்தனை ஒரு குடும்பம் இல்லையா என்றவள், இனி நம்மளோட ஆயுசு முழுக்க இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்று கிஞ்சலுடன் கேட்டார். அவள் தன் கை வைத்து, இனி பேச மாட்டேன் சஞ்சனா என்றவன் கண்களிலிருந்து வீழ்ந்த கண்ணீர் துளி சஞ்சனாவின் கைகளை நனைத்தது. சதா என்டர்பிரைசஸ் நேம் போர்டு பளபளக்க அதன் நுழைவாயில் சஞ்சனாவின் தோள்களை பற்றி கொண்டு சத்யா படியேற இருவரும் உள்ளே சென்றனர். மேடம், நீங்கள் என ரிசப்ஷனிஸ்ட் கொஞ்சம் தமிழில் கேட்க விபரம் கூறினாள் சஞ்சனா. ஓகே மேம், ப்ளீஸ் வெயிட் என்றவள் மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உள்ளே போங்க மேடம் என்றார். இருவரும் உள்ளே செல்ல சதாசிவம் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். உள்ளே வந்த இருவரும் வணக்கம் சொல்லி அமர்ந்தனர். சஞ்சனா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நம்ம கம்பெனியில் என்ன வேலையாக இருக்குன்னு சொல்லு பார்ப்போம் என்றார் சதாசிவம். சற்று யோசிக்காது, தெரியலையே சார், நீங்களே சொல்லிடுங்க என்றார் சஞ்சனா. அது சரி, நானே சொல்கிறேன் என்றவர் நம்ம கம்பெனி மதுரை பிரான்ச்சுக்கு சத்யாந்தான் மேனேஜர் என்றார். அதை கேட்ட இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி. கன நேர மௌனத்திற்கு பின் சத்யா பேச தொடங்கினான். சார், நான் எங்கே வேலைக்கு போனாலும் என்னோட ஊனத்தை சுட்டி காட்டு வேலை கொடுக்காம பரிகாசம் செய்வாங்க, ஆனால் நீங்கள் என்று கண் கலங்கினான். மிஸ்டர் சத்யா, உங்கள் திறமையை புரிஞ்சுக்காதவங்க அப்படி செஞ்சுருக்கலாம். உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் என்றார். ஜாயினிங் லெட்டர் பெற்றுக்கொண்டு மேனேஜராக பொறுப்பேற்ற சத்யா தன் உழைப்பாலும் நேர்மையாலும் தன்னம்பிக்கையோடு போராடி மென்மேலும் உயர்ந்தார். தன் தந்தை கணனுக்காக
விற்ற வீட்டை மீட்டு தாயை சந்தோஷப்படுத்தினான். தன் வாழ்க்கையை வசந்தமாக்கிய சஞ்சனாவை மகாராணியாக வாழ வைத்து மகிழ்ந்தான். தனக்கு நம்பிக்கை கொடுத்து உயர்த்திய சதாசிவம் ஆசீர்வாதத்தோடு தனியாக ஒரு கம்பெனி தொடங்கி திறப்பு விழா இன்று. என்னங்க சதாசிவம் சார் வந்துருவார்ல, கால் பண்ணீங்களா என சஞ்சனா கேட்க, ஒரு கையில் தன் செல்ல மகள் சத்யாவை தூக்கி கொண்டு மற்றொரு கையில் ஊன்றுகோலுடன் தன்னம்பிக்கை கண்களில் மிர வந்த சத்யா, வந்துடுவா சஞ்சனா என்றான். வெளியில் ஒரே ஆறாவாரம். எட்டி பார்த்த சஞ்சனா, என்னங்க சதாசிவம் சார் வந்துட்டாரு என்றாள். இருவருமாக அவரை வரவேற்று அழைத்து வர சிறப்பாக கம்பெனி திறப்பு விழா நிறைவுற்றது. அதன் பின் யாரும் எதிர்பாரா நிகழ்வாக சதாசிவ விழாவிற்கு வந்திருந்த பல கம்பெனி முதலாளிகள் முன்னிலையில் அனைவரும் அழைத்து, எல்லோருமா கொஞ்சம் பேசலாமா என்றார். கூட்டத்தில் இருந்த ஒரு பெரும் புள்ளி, சார் உங்கள் பேச்சை கேட்க கொடுத்து வச்சிருக்கணும், பிஸ்னஸ் உலகின் முடிசூடா மன்னன் நீங்கள், பேசலாம் சார் என்றான். மௌனமாக சிரித்த சதாசிவம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க என்றவர். இந்த உலகத்தில் யார் மாற்றுத்திறனாளி என்றார். பலரும் பலவிதமாக பதில் கூறினர். அதெல்லாம் கேட்ட சதாசிவம் பேசத் தொடங்கினார். மாற்றுத்திறனாளி என்றால் உடலில் குறை உள்ளவங்க தான் எல்லோருமே நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி இல்லை. உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லாதவர்களும், போட்டி, பொறாமை, பிறர் வாழ பொறுக்காமல் தீங்கு செய்பவர்களும், கபட நாடகமாடி நம்பியவர்களை ஏமாற்றி துரோகம் செய்வர்கள்தான் உண்மையான மாற்றுத்திறனாளிகள். யாரையும் அவங்களோட உடல் ஊனத்தை சொல்லி உதாசீனப்படுத்தாம, காயப்படுத்தாம வாய்ப்பு கொடுத்து பாருங்க. பலருக்கு உதவி செய்யும் அளவிற்கு அவங்க வளர்ந்து சாதிப்பாங்க. நம்ம சத்திய மாறி என்றார். அவர் கூறிய கூற்றின் உண்மை உணர்ந்த அனைவரும் கைத்தட்டுடன் ஒப்புக்கொண்டனர். பலர் தன் போக்கை மாற்றிக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றினர். உண்மையும் அதுதாங்க. யாரும் யாரை விடவும் சலிச்சவங்க இல்லைங்க. அதனால் யாரையும் அவங்களோட குறை சொல்லி காயப்படுத்தாதீங்க. வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உலகமே உங்களை வாழ்த்தும். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.